தென்காசி மாவட்டம் கடையம் அருகே விபத்தில் சிக்கிய ஓய்வு பெற்ற மின் ஊழியர் நூலிழையில் உயிர் தப்பினார். மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த வில்சன் பைக்கில் திரும்பியபோது மினி பேருந்து பைக் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. காட்டு பன்றிகள் காடுகளை விட்டு 3 கிலோமீட்டர் வெளியே வந்தாலே சுடலாம் என வனத்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர், காட்டு பன்றிகளை விவசாயிகளும் சுட அனுமதி வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு ஆட்சேபம் தெரிவித்தார். அனைவரும் காட்டு பன்றியை சுடலாம் என்று சொன்னால் நிலைமை என்னவாகும் என மனசாட்சி. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா Be the boss. யோசித்து பாருங்கள் எனவும் அமைச்சர் பொன்முடி கேட்டுக்கொண்டார்.